தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ரெக்கார்ட் ஆகுது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்தாவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் சில விஷயங்களை உங்களோடு பேசும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறீங்களா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எதற்கு அனுப்பினார்? அந்த இயேசு தன்னை எதற்கு ஒப்புவித்தார்? தன்னைத்தானே சிலுவையில் ஒப்புவித்தார் என்று சொன்னால் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாய். ஹல்லேலூயா. அடிக்கடி ரட்சிப்பு என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் பலவேளை அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய பொருள் நமக்கு அநேகருக்கு சரியாக தெரியறதில்லை. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாக்கப்படுதல் அல்லது விடுதலை அடைதல் என்ற அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் தீமையில் இருக்க வேண்டும். அது என்ன? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் சிக்கியிருப்பது. கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லணும். தேவன் மனிதனை படைத்தார், தேவ சாயலில் படைத்தார், உலகத்தை படைத்தார். அது பரலோகம் போல தான் அன்னைக்கு இருந்தது. ஆனால் பிறகு நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை. முதல்ல 1:28 ஆதியாமத்தில் பலுகி பெருகி பூமியை நிரப்ப என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தை இருக்கும். அப்புறம் பிசாசு வந்து தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்லிட்டான். இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார். இப்போ சாத்தான் சொன்னான், நீங்கள் சாகவே சரிதானா? சரிதானா? பிசாசு சொன்னானே, அவன் பொய் சொன்னான்ல. அந்த பொய்யை தான் நம்பினாங்க, சத்தியத்தை நம்பலை, உண்மையை நம்பலை, தேவனுடைய வார்த்தையை நம்பலை, சாத்தான் வார்த்தையை தான் நம்பினாங்க. அன்னைக்கு தான் நடக்கும், இன்னைக்கு தான் நடக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ விளைவு என்ன நடந்ததுன்னா, அவர்களை மூடி இருந்ததான மகிமை அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. முதலாவது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களை போனார்களும் ரோமரில் வாசிக்கிறோம். அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகிமை போயிடுச்சு, அவங்க வம்சத்தில் வந்த நமக்கும் மகிமை போயிடுச்சு. அல்லேலூயா. முதலாவது மகிமை இழகி போயிட்டு. அப்புறம் ஆதியாகமம் 3:16-19 வரும்போது, நீ பெருக பெருக உனக்கு வேதனையை உண்டாக்குவேன், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது மிகவும் வேதனை பெருக பண்ணுவேன். அது வந்து சரியான மொழிபெயர்ப்பு. நீ பெருக பெருக வேதனையை உண்டாக்குவேன். ஏன் சொன்னார் தெரியுமா? நீ வந்து ஏன் சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சிட்ட. நீ பரிசுத்தத்தை இழந்துட்ட. இனி உனக்கு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? உன்னை விட பல மடங்கு மோசமாக தானே இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். இனி துன்மார்க்க வம்சத்தை தான் நீ பெற்றெடுக்க போகிறாய். அதனால் நீ பெருக பெருக உனக்கு வேதனை உண்டாக்குவேன்னு சொல்கிறதான் இன்னும் வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். ஆதாமுக்கு தலைமகன் காயின் கொலைகாரனானா 6:5 ஆதியாகமத்தில் வந்தால் நோவாவை தவிர எல்லாரும் துன்மார்க்கரானாங்க. ஸோ இன்னும் வர உலகம் முழுவதும் துன்மார்க்கருடைய ஏதோ தேவ பிள்ளைகள் கொஞ்சம் தான் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் தான் இல்லையா? காரணம், அன்னைக்கே சொல்லிட்டார், இனி வம்சம் துன்மார்க்க வம்சம், நீ அதனால பெருக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அந்த பூமி முன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது குறுக்க முள்ள மழைப்பிக்கும், அது பலன் கொடுக்கும். கடைசியில் நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு இன்னும் வரை தானே நடந்துட்டுருக்கு. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுசும் தேவனுடைய சாபத்தில் விழுந்துட்டு. அது முதல் விஷயம். தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில், சபிக்கப்பட்ட சரீரத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் உலகத்தில் நடக்கிற நிகழ்வு நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி நடந்துட்டுருக்கு. ரெண்டாவது, ஆதாமே பிசாசு கையில் எடுத்துட்டான், காயினை பிசாசு கையில் எடுத்துட்டான். காயினை கொண்டு தம்பியை கொலை செஞ்சான். அது யோவான் 8:44. பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படின்னா முதல் கொலைக்கு யார் காரணம்? யார் காரணம்? பிசாசு தானே. ஆதாமின் தலைமகன்லேருந்து கொலை ஆரம்பிக்குது. நீதிமான்கள்லாம் கொலை செய்யப்படுறாங்க.
இயேசுநாதர் சிலுவையில் இறங்குறாங்க, ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொள்ளுறாங்க, பேதுருவ தலைகளை சிலுவையில் இறங்குறாங்க, இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவானுக்கு தலையை வெட்டிட்டாங்க, இயேசுக்கு சகோதரர் யாக்கோபுக்கு தலையில் வெட்டிட்டாங்க, பவுலுக்கு தலையை வெட்டிட்டாங்க. நடந்துகிட்டே இருக்குல்ல. ஏன்? சாத்தானுடைய ஆளுகையில் உலகம் வந்துட்டு. அப்போ தேவனுடைய சாபம், சாத்தானுடைய ஆளுகை. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பொல்லாப்பா இருக்கு. இப்போ புரியுதுல்ல? ஒரு சின்ன ஐடியா கிடைச்சா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம சிக்கியிருக்கோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லை. அவரை விடுவிக்க விரும்புகிறார். நம்ம விடுவிக்க விருப்பமானு அறியணும். ஏன்னா இப்போ அநேகருக்கு விருப்பம் இல்லை. புரியுதா? நாங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருப்போம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் உயரை ஏற போகிறோம். பூமியின் உயர்ந்த ஸ்தானமா சொல்கிறாங்கல்ல. புரியும், உங்களுக்கு புரியணும். நீங்கள் லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறேன், உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து இதெல்லாம் எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் நான் கொடுப்பேன் சொன்னான்ல. இப்போ ஜனங்களுக்கு என்ன வேணும்னா இந்த பொல்லாத பிரபஞ்சம் தான் வேணும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் உயரத்தில் ஏறணும். அதுதான் வெறியாக ஓடுறாங்க. இப்போ உள்ள பிரசங்கமாரும் அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ பொல்லாத பிரபஞ்சத்தின் உயரங்களில் ஏற பண்ணுவார். அப்படி தானங்க அர்த்தம் ஆகணும். சரியா? அப்போ நமக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலை வேணுமாங்கிற ஒரு கேள்வி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது இன்னொரு விஷயம். சரி, அதை விளக்கிறேனே. நீங்கள் யோவான் 7:7 வாசிக்கும்போது இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது. கவனிக்கிறீங்களா? உலகத்தின் கிரியை எப்படி இருக்கான்? உண்மைதானே? நிறைய பேர் ஆசீர்வாதம் சொல்லிருக்கிறாங்க, நமக்கு புரியல. நம்ம இதை பைபிளை படித்து வந்துட்டோம். இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்பா இருக்குன்னு என்ன பகைக்குன்னு இயேசு சொன்னார். அதனால யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார். இப்போ என்ன சொல்லிட்டாரு? உலகம் பொல்லாமங்கனா இருக்கு, நான் உலகத்தான் அல்ல. யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை. இப்போ கேட்போம், நீங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சம் வேணுங்கிறீங்களா, இல்லை அதிலிருந்து நாங்கள் பிரிக்கப்பட விரும்புங்கிறீங்களா? இதான் ரட்சிப்பினுடைய அடிப்படைங்க. அது நீங்கள் எந்த அளவு வந்தீங்க, இனி உங்கள் குடும்பத்தார் எல்லாம் எப்படி வரப்போகிறாங்க, அதில் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தான் நீங்கள் தான் சிந்திக்கணும். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து வேறுபடுத்துகிறார். என்ன செய்கிறார்? இதுதான் பாயிண்ட். உலகத்திலிருந்து வேறுபடுத்தினாரோ? நீங்கள் அப்போஸ்தலர் 2:40-41 அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெறுவார்கள். சரிதானே? அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நாங்களாம் அப்படி தான் செய்வோம், அப்படி தான் பேசுவோம். சரியா? பொல்லாத பிரபஞ்சம் தான் வேணும், நாங்கள் உலகத்தார் மாதிரி தான் உலகத்தை போல இருப்போம், உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறவனுக்கு ஞானஸ்நானம் இருக்கு. பழசு தான் உடையலையே, இன்னும் பழசு தான் அடக்கம் பண்ணலையே. புரியலையா? ஞானஸ்நானம் பாடம் எடுத்தால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்குள்ள போல இப்போ கேள்வி, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட விரும்புகிறீர்களா? உங்கள் விருப்பம் அறியணும். அவர் விடுவிக்க தான் எல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லியாச்சு. அப்போ உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் யோவான் 17:6 படித்தா, நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வசனத்தை. அப்போ உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சரியா? வசனம் சரி தானே? உலகத்திலிருந்து நீர் தெரிந்தெடுத்து தந்தவர்கள். உலகத்தோட சேர்ந்தவங்க தேவ பிள்ளை கிடையாது. ஏன்னா அதான் சபிச்சிட்டார்ல. இன்னொன்று சொல்லிட்டார்ல, ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டி முந்தின வெளி நினைக்கப்படுறதில்ல, மனசில் தோன்றதில்லை சொல்லிட்டார்ல. விட்டாச்சு. அப்புறம் இயேசுநாதர் பிரசவம் பண்ணுறார்ல, அது மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். என்ன ராஜ்யம்? பரம்னா மேலேன்னு அர்த்தம். ராஜ்யம் சமீபம் தான் இயேசுக்கு முதல் பிரசங்கம்.
யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு அங்கே ஒன்றை உண்டாக்குவேன், நான் கூட்டிகிட்டு பிறகு வருவேன். சரிதானே? அப்போ இந்த சுவிசேஷத்துக்கு எதிராய் அவங்க இயேசுநாதரை ஆராதிச்சாலும் சரிதான், விசுவாசிச்சாலும் சரிதான், பைபிளை வச்சாலும் சரிதான், பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், என்ன செஞ்சாலும் சரிதான். கேள்வி, நீ பொல்லாத பிரபஞ்சத்துக்குரியவனா இல்லை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து வெளியே வந்த நபரா அல்லது அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நபராங்கிறது தான் கேள்வி. நல்லா புரியணும். அப்போ இந்த உலக அதனால தான் 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு. சரிதானே? அப்போ உலக ஆசீர்வாத கொள்கைக்காரர்களுக்கு பரலோக தேவனுடைய அன்பு கிடையாது, அவங்க ரசிக்கப்படலை. அப்படி தானே அர்த்தம் ஆகுது? அவங்க உள்ளதான் சிக்கியிருக்காங்க, உலக பிரபஞ்சத்தில் சிக்கியிருக்கிறாங்க. யாக்கோபு 4:4 உலக ஸ்நேகம் தேவரகமான பகைன்னு எழுதியிருக்கான். அப்போ உலக ஆசீர்வாதக்காரெல்லாம் தேவனுடைய எதிரிகள் தானே, வசனத்தை தான் சொன்னேன். யாக்கோபு 1 கடைசி வசனம் என்ன சொல்லுது? உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதே தேவனுக்கு முன்பு மாசில்லாத சுத்த பக்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துடணும். ஆமாம், நீ மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சா உங்களுக்காக ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படுவதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்படுதல். எல்லாமே கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டவை கிடையாது. இப்போ அப்படி தானே சொல்லுது? இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். என்ன கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்கிறான், பிரவேசிக்கிறதில்ல. அநேகல் கர்த்தாவேன்னு சொல்லுவான், பேய வரட்டுவான், நோய் சுகமாக்குவான், அற்புதம் செய்வான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான். என்ன சொல்வாரா? அக்கிரம செய்யக்காரரே சொல்வாரா? அப்போ இயேசு ஆராதிக்கிற அநேகர் அக்கிரம செய்யக்காரர்னு சொல்கிறார். இயேசு நாவத்தில் பேய வரட்டுனவன், நோய் சுகமாக, அற்புதம் செஞ்சவன் எல்லாம் அக்கிரம செய்ய நான் சொல்ல ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா? அற்புதம் இல்லைன்னு சொல்லலைங்க, அற்புதம்லாம் ஆண்டவர் செய்கிறார். அற்புதம் செய்கிறதுனாலோ அற்புதம் நடக்கிறதுனாலோ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ரட்சிக்கப்படணும். என்ன புரிஞ்சுங்க? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரோன்னு ஜெபிக்கணும். சரிதானோ? பரலோக பிதாவுக்கு சித்தம் என்னன்னு செய்யணும். ஏன்னா 2 பிதா இருக்கு. அது என்னது? 2 பிதா இல்லை, 2 தேவன். அது 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி யாது தேவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை, பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதான் சொன்னேன், பிரபஞ்சம் உலகம் 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே ஒரு தேவன் இருக்கிறான், அவன் தான் உலகத்தில் அவனுக்கு ஆளுகளுக்கெல்லாம் பெரிய பதவி கொடுத்துட்டு இருக்கிறான். சரியா? தேவ பிள்ளைகள்லாம் கொடுக்குறான். இப்போ புரியுதுல்ல? இப்பிரபஞ்சத்தின் தேவன் வருதான் இருக்கிறான், பிதா. அவனை ஆமாம் பிரபஞ்சத்தின் தேவன் பிதான்னு சொல்லலை, ஆனால் பிதான்னா படைப்பாளர்னு அர்த்தம். இப்போ ஆட்சி செய்கிறவன் பிரபஞ்சத்தின் தேவன் பிசாஸ். சரியா? இன்னொரு தேவன் பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் பிதா தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, பூலோகத்தின் தேவன் இன்னொருத்தர் இருக்கிறான். ஆனால் அவன் தானே இப்போ ராஜா, இப்போ தேவன் தானே, தலைவன் தானே. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் எந்த தேவனுடைய சித்தம் செய்ய விரும்புறீங்க? பரலோக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்ய விரும்பினா அந்த ராஜ்யத்துக்கு போகலாம். பூலோக தேவனுடைய சித்தம் செஞ்சா உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறலாம். புரியுதில்ல நான் சொல்றது? அதான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பல குழப்பம் இருக்குல்ல. நமக்கு எது வேணாங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதில் தெளிவார். ரட்சிக்கப்படணும்னா சும்மா ஏதோ ஒரு கோயில் மாதிரி இன்னொரு கோயிலுக்கு போகிறோன்னு நினைக்காது. இது ரொம்ப ஆழமான விஷயம். அல்ல இல்லையோ? சாவு வரை எடுக்க முடியாது. சரியான ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? கோயில் மாறி போகிறவன் மாறி மாறி ஓடிட்டு இருப்பான்ல, ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ள மாற மாட்டான்ல. அவனுக்கு தான் தெரிஞ்சாச்சு இது பொல்லாத பிரபஞ்சம் ஒன்று நான் பரல. அதனால தான் எல்லாம் வசனம்தான். அது கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்கிறவைகளை அல்ல. இப்போ புரியுதில்ல? ரட்சிக்கப்பட்டவன் மனசு அங்கே இருக்கும். மனசு எங்கே இருக்கும்? பரலோகத்தில். அது சொல்லுதில்ல எபேசியர் 2:7 அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். சரியா? பாஸ்ட் தான் இருக்கு, செஞ்சிட்டாருன்னு சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் இனி இயேசுநாதர் வருவார்,
உயிர் தெழுந்தான் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? அது சரியா படித்தா தெரியும். உட்கார செய்தாருன்னு இருக்கா? இருக்கா? கொலோசையர் 3 இதுலேயும் அவர் மேலானவளை தேடுங்கள் அப்படின்னு இருக்கா? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் ஞான ஸ்நானத்திலே பழைய உலக சிந்தை மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது மாதிரி ஒரு புதிய மனிதன், உள்ளான மனுஷன், புதிய மனுஷனாக உயிர் தெழுந்தாச்சு. சரியா? ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குதுங்க ஒரு சரியான ஞான ஸ்நானத்தில். ஆத்மாவின் உயிர்த்தெழுதல் நடக்குது. சரீர உயிர்த்தெழுதல் தான் இனி நடக்கும். சரியா? அது மத்தேயு 6:20-21 பரலோகத்திலே பொக்கிஷத்தை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்க உங்கள் இருதயம் அங்கே. இப்போ புரியுதில்ல? பரலோகத்தில் மனசு இருந்தால் உன்னதத்தில் உட்காடுறோம். எலும்பு தான் இங்கே இருக்குது. இந்த மீட்பு இனி வரணும். ஆத்மாவுக்கு மீட்பு கிடைச்சாச்சு. புரியுதில்ல? ஆத்மாவுக்கு மீட்பு கிடைச்சாச்சுன்னு அதான் ரட்சிக்கப்படுதல்னு சொல்றது. ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டுல்ல, அது பரலோகத்தில் போயிட்டு மனசு அங்கே இருக்கு. சரியா? யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பூலோகத்தில் மனசு வச்சிருக்காவளோ அவ என்ன ரட்சிக்கப்படையில. சரிதானே? அதான் அதுக்கு அடிப்படை. நாங்கள் இப்படிதான் பார்க்கணும், எங்கள்கிட்ட இப்படிதான் சொல்லி வந்திருக்கு. சரியா? சொல்லுதான் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். மனசு பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் கிடக்கு. எங்கேயாவது ரட்சிக்கப்பட்டாய்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து உனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. சரியா? அப்ப மனசை என்ன செய்யணும்? பரலோகத்தில் வச்சாதான் ரட்சிக்கப்பட்டவன். அதான் ஞானசானம்னா வரும் தண்ணி விளையாட்டு கிடையாது. அநேரம் நினைக்கிது நாங்கள் முக்குறோம் 1000 தடவை முக்குறோம். இப்போ என்ன வந்துடும்? பழைய மனுஷன், உலக நேச மனுஷன் தான் உடையல. இன்னும் மனசு தான் பரலோகத்தில் வைக்கல, கிறிஸ்துவன் சாயல்ல இணைக்கப்படலை. பிறகு எப்படி ரட்சிக்கப்பட்டா? இனி இப்படிதான் நான் கேட்போம். புரியுதா? சரியா? உங்க ரட்சிப்பு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துக்கிடணும். சரியா? நான் எல்லா இடத்துலையும் பேசணும். தெருப்பிரசங்கத்திலிருந்து ஊழியர் கூட்டம் வரைக்கும், கன்வென்ஷன் வரைக்கும் எல்லாருக்கும் பேசணும். அதுக்கு ஏற்ப வசனத்தை ஆவியானவர் தந்துடுறாரு. ஹல்லேலூயா. சரி. அப்போ உன்னதங்களில் மனசை பரல. அதனால தான் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் அல்லது அதற்கேற்ப நடக்காமல் அதற்கேற்ப சிந்திக்காமல், தமிழ் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப சிந்திக்காமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதா மனசு என்னது புதுசாகணும்? மனசு தான் புதுசாகணும். சரீரம் புதுசாகாது. பார்த்துடுங்க. யாருக்காவது உடல் புதுசாச்சா? வர வர பழசாயிட்டு போகுது, புதுசாகவே இல்லை. புரியலையே நான் சொல்லுது? உங்க மனசு, இதுக்கு மனசு தான் ஆத்மா. மனசுக்கு என்ன பேரு? இந்த ஆத்மான்னு நீங்க நம்ம சொல்றோம்ல, இந்த ஆத்மாவுக்கு 2-3 வார்த்தை இருக்கு. ஒன்று ஜீவன் ஒரு வார்த்தை இருக்கு. இது மார்க் 8:35-36-37 ஒரு ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை? அது ஜீவன் ஆத்மா. அது இங்கிலீஷில் சோல்னு இருக்கு. சரியா? அது லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்வார் இல்லையா? ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் என்ன சொன்னான்? ஆத்மாவே திரளான நாட்களுக்கு வேண்டிய காரியங்களை உனக்கா சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு பெருமை அடிச்சுட்டு இருந்தான் இல்லை? அப்போ ஆண்டவர் கேட்டாராம், உன் ஆத்மா இன்று ராத்திரி உன்னிடத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்தது. இப்போ இங்கே ஆத்மாங்கிற வார்த்தை வருது. பத்தியலா? ஆத்மாங்கிற வார்த்தை. ரோமர் 12:2 என்ன சொல்லுது? இந்த ஆத்மாவுக்கு பேர் தான் மனசுன்னு பேர். சரியா? சரி. இனி 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே சோர்ந்து போறதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிது ஆக்கப்படுது. இருக்கா? புறம்பான மனுஷன் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதை நீங்கள் புதுசாக்க முடியாது. யாராவது ஆக்கினாவளா? பாஸ்டர் மாதிரிலாம் வியாதிப்பட்டிருக்காவ, படுக்கையில் இருக்காவ, நாங்கள் ஜெபிச்சுட்டு வரோம் இல்லையா? புறம்பான மனுஷன் இல்லை, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும். ஆத்மாவிலே புதிதாக மனசில் ஒரு வெளிச்சம் வரட்டும். மனசை பரலோகத்தில் வை. பொல்லாத பிரபஞ்சத்தில் இப்போ ஐடியா கிடைச்சா உங்களுக்கு? கிடைச்சான்னு கேட்டேன். நிறைய பிரசங்கம் டிவியில் ஓடியும் செல்ஃபோனில் ஓடியும். அதனால தான் இதே நானே ரெக்கார்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நானும் யூடியூப்பில் ஒரு சேனலை உண்டாக்கி ஒரு 700-800 கிட்ட பிரசங்கம் இருக்குது விட்டுருக்கேன். ஆளுகளை அனுப்பி கொடுப்பேன். இதையும் கேளுங்க, அதையும் கேட்குதே இல்லையா? இதையும் கேளுங்க. பாஸ்டர்மாருக்கு அனுப்பி கொடுக்கணும். பாஸ்டர்மாருக்கு இல்லையா முதல்ல அனுப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பாஸ்டர்மாரு தெரியும், எல்லாருக்கும் அனுப்பி கொடுக்குது. இதான் பாருங்க எங்கள் பைபிளில் இருக்க செய்தி. நீங்கள் உருட்டி பேசப்படாது. ஹல்லேலூயா. அப்போ பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கு பேர் தான் லட்சிப்பு. இப்போ புரிஞ்சு இல்லையா? அதை ஆண்டவரும் அப்போஸ்தலர் ரொம்ப அழகா தெளிவாய் சொல்லி இந்த உலகத்துக்கு ஏற்ப சிந்திக்காதருங்கள்னு சொல்லிட்டார். சரியா? பரலோக தேவனுக்கு பிரியமானது என்னதுங்கிறத பகுத்து பார்க்கிற ஒரு அறிவு நமக்கு வரணும். அல்ல ஒரு சிந்தை நமக்கு வரணும்.
அது எப்படி வருதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால வருது இல்லையா. ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கும் போது நான் 15 வயசுலேருந்தே படிக்கும்போது அதை புரிஞ்சுட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அதனால தான் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அங்கேன்னு ஆரம்பிக்கார். அப்போ அது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அது 1 கொரிந்தியர் 2:9 முதல்ல 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறத கண்ணு காணல, காது கேட்கல, அது மனுஷனுக்கு மண்டல உதிச்சவன் இல்லை. தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு கவனிக்கிறீங்களா? இப்போ 2 ஆவி இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம பெந்தகோச குழந்தைல இப்போ கலங்கி இல்லையா மறைஞ்சிட்டு கிடக்குது. அதனால அதுக்கேற்ப நமக்கு செய்தி வேணாம் இல்லையா. சரி, ஒரு ஆவி பரலோகத்திலிருந்து வர ஆவி. எங்கேருந்து வர ஆவி? அது 24:49 லூக்கா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எங்கேருந்து வர ஆவி? உன்னதம்னா பரலோகம், மேலேருந்து வர்றது, பரலோகத்திலிருந்து வர்றது பரிசுத்த ஆவி. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24. அந்த ஆவி வந்தா என்ன வழிபாடு வரும்? பரலோக வழிபாடு வருமா வராதா? அதான வசனம் வாசிட்டோம் இல்லை. அப்ப பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா பரலோக வழிபாடு வரும். அப்ப நேரம் மாறி பூலோகத்தின் ஆவி வந்தா அது 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அதை அறிஞ்சிட மாட்டோம். அது அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்கும். எழுதியிருக்கா. அப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சாதான் நமக்கு பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம், ஒரு உறுதிப்பாடு, ஒரு வைராக்கியம் உண்டாகும். சரிதானே? அநேகருக்கு ஆவின்னு சொல்லுதான் மிச்சம் பாருங்க. இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கிடையாது. ஏன்னா பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் பரலோக வழிபாடு வரணும் இல்லையா. இப்போ இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். வசனம் சரிதானே? இப்போ 2 ஆவி இருக்கு, இங்கேயும் கன்ஃபார்ம் ஆயிட்டு. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா பரலோக வழிபாடு, பரலோக தரிசனம். பூலோகத்தின் ஆவி வந்தா எந்த வழிபாடு? பூலோக வழிபாடு. அப்போ பூலோக வழிபாடு பிரசங்கிமாரு, தீர்க்கதரிசிகள், பூலோகம் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் நல்லா பேசிட்டு இருக்காவ இல்லையா, இதெல்லாம் பூலோக ஆவி தானே. என்ன சொல்லுதியே? பூலோக ஆவி தானே. ஆமா, இது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இப்படிதான் ஆவியானவர் வெளிப்படுத்தார். நாங்கள் ஊழியர் கூட்டங்களே வாசமா இருக்கு, நாங்கள் தானே சொல்லி கொடுக்கோம். இதை வச்சு பாரு, மரத்தை கனினால அறியலான்னு சொல்லியிருக்கு. பரலோக ஆவி உள்ளவன் பரலோகத்தை பற்றி தான் அதிகம் பேசுவான், பூலோகத்தை ரொம்ப பேச மாட்டான். அளவாக பேசுவான் இல்லையா, அவசியமான அளவுக்கு வேணும் பேசணும், அதுக்கு மேலே பேச மாட்டான். இதை வச்சு நீங்கள் இந்த ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். சும்மா அந்நிய பாஷை பேசிட்டோன்னா, கை கால் முறுக்கிட்டோன்னா பரிசுத்த ஆவின்னு நினைச்சாத. ஆவியின் கனிகளில் பரலோக சிந்தை இருக்கணும். அல்லையா? ஆவியின் கனி ஒன்று சொல்லிட்டேன், அதான் சொன்னேன்ல, 1 கொரிந்தியர் 2:9 சொன்னேன். இனி அங்கே இருக்கு கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், 9 குணம் இருக்கு இல்லையா. அப்போ பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தால் அந்த குணம் வரும். அதுக்கு மேலே இருக்கு சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வரிகள். அது என்ன ஆவி? அது சாத்தானுடைய ஆவி தானே. புரியுதா? சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சபையை நடத்துறதுல நாங்கள் என்ன பாடுபடுகிறோம். பேய் எப்படியெல்லாம் வருது. நான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் விட இங்கே தமிழில் பேச അവിടെ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നു. 2 ഭാഷയിലും நான் സംസാരിക്കുന്നவன் நான். ஸோ அங்கெல்லாம் போகும்போது ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு இயேசு ஆராதனை நடக்கும், கொள்ளலாம். ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒன்று நடக்கும். 2 பேரும் சண்டை மாறி மாறி, கேஸ் வழக்கு நிறைய இடத்துல இருக்கு. ஒரு சபைக்குள்ளே 2 பிரிவார் சண்டை. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்தாபனம், பந்தேக ஸ்தாபனம்னு சொல்கிறாங்க, 2 பிரிவாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 கோர்ட்டு மேலே போயாச்சு சண்டை. நான் 2 பிரிவாரிலையும் பிரசவம் பண்ணுறேன். நான் சொல்லி பிரசங்க யார் இல்லையா, நான் எல்லா இடத்துக்கும் போனோம். நான் சொல்லுவேன், டேய் உங்களுக்குள்ளே இருக்க பரிசுத்தாவி தானா? ஆமாம் பிரசங்க யாரே, நாங்கள் அந்நிய பாஷை பேசி கை கால் உதறுகிறோம். அந்நிய பாஷை பேசி கை கால் உதறது அங்கே இருக்கட்டு, உங்கள்கிட்ட அன்பு இல்லையாடா? என்ன வார்த்தை சொன்னீங்க? பரிசுத்தாவினால அன்பு வரணுமா? வரணும். 5:5 ரோமர் 5:5 பரிசுத்தாவினால தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கா, தெளிக்கப்பட்டிருக்கா? தெளிக்கிறதுனா மழை பெய்யாது மாதிரி,
ஊத்துனா அருவியில பாய மாதிரி. அப்ப அருவியில பாய மாதிரி உனக்குள்ள அன்பு ஊத்தி இருக்கணும் இல்லையா? ஊத்தணுமா வேண்டாமா? ஆமா பிரசங்காரு, காரியம் நேம் தானே. சண்டை ஒரு வீட்டுக்குள்ள எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கல்ல. உனக்கு சபைக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. இத்தனை தூரம் ஏன் போறான்னா, லேய் உங்களுக்குள்ள செயல்படுது பிசாசு. நான் கிருபாசன கிறிஸ்துவ சபையில் ஞானசானம் எடுத்தவன், காஞ்சிரகோடு சாது தெரியுமா? காஞ்சிரகோடு சாது ஏஸ் சாசன் ஒரு சன்னியாசி 2000 இறந்து போனார். அங்கே ஞானசானம் எடுத்தவன் ஆகும். அவராக எனக்கு ஊழிய அழைப்ப சொன்னார், லே நீ தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுறதுக்கு எல்லா இடத்துலையும் பேசணும், போயிட்டே இரு, உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணுவாருன்னு சொல்லி தான் நான் இப்போ 2 ஓடிக்கிட்டே இருப்பேன் இப்படி, சரியா? அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார், லே பிசாசம் அந்நிய பாஷை பேச பார்த்துக்க கொள்ளாமா? புரியுதா உங்களுக்கு? டேய் பிசாசம் அந்நிய பாஷை பேச பார்த்துக்கான்னு எனக்கு தூக்கி வாரி போட்டு இப்போ பேசினா இது பேயா பரிசுத்தாவியான எப்படி தெரியும் சபைக்குள்ள பேசினா? அவர் சொல்லிட்டார், பெரிய ஆள், அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்க நமக்கு அன்னைக்கு தைரியம் இல்லை. புற பார்த்தா ஏஸ் போராடம் இல்லாத பார்க்க கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இப்படி தான் அது ஒரு வீட்டு கூட்டத்தில் அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சது ஒரு பொம்பளை. அடுத்தது நான் பிரசங்கம் பண்ணேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. அப்போ தேவ சித்தம் செய்தா தேவராஜ்யம், தேவ ஆவினால் நடத்தப்பட்டா தேவராஜ்யம், சாத்தான் சித்தம் செய்தா சாத்தானுக்கு ராஜ்யம், சாத்தானுடைய ஆவியில் இருந்தால் சாத்தானுடைய. இது 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அந்நிய பாஷை பேசின பொம்பளை இந்த 2 கையை மறைக்கிட்டாய், நான் யாருன்னு தெரிய மாட்டான் கொள்ளாமா? நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரியும், நான் விரும்பல ஓடி போவேன்னு சொன்னேன். அது தரையில் விழுந்து நெளிஞ்சு சர்ப்ப மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. இப்போ புரியுதா? போறதான் நினைச்சிட்டான். அந்த மனுஷன் அன்னைக்கே சொன்னார், லேப்பியா அந்நிய பாஷை பேசணும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய, 1 2 இல்லை. அதுக்கு ஆட்டத்தையும் எல்லாம் அடிதியாக்கள்ல நாய 2 வசனம் எடுத்து போட்டுக்குள்ள துண்டக்காரன் துணியக்காரன் ஓட்டத்தை பார்க்கலாம், புரியலையா? ஏமாந்து போகாது. நம்ம வாழ காலர் பொல்லாத பிரபஞ்சம் பார்த்துடுங்க. அங்கேயும் பொல்லாப்பு, இப்போ சபைக்குள்ளேயும் பொல்லாப்பு வந்தாச்சு இல்லையா? சாத்தான் உள்ள யாரையாச்சு இல்லையா? சண்டை. நான் இப்படி தான் சொல்லுவேன், டேய் உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு, இது அந்நிய பாஷை பேசுகிற பிசாசாகும். பிசாசம் கையை காலம் முறுக்குது, சட்டையை கிழிச்சது, ஜன்னலை உடைச்சதுல நாங்கள் பார்த்தது தான். அதில் அங்கே இருக்கட்டு, உன்கிட்ட கனி உண்டான்னு கேட்டேன். ஆவியின் கனியை வச்சு தான் எங்களை அளக்க சொல்லியிருக்கு. இது சக்க மரமா மாமரமானு, புரியுதா? பரலோக சிந்தையா பூலோக சிந்தையா, இதை வச்சு தான் உன்னை நான் அளக்கணும். அல்ல இல்லையா? உனக்கு உன்னோட மிச்சமாக அந்நிய பாஷை நாங்கள் பேசுகிறோம். அந்நிய பாஷைக்கு எதிராக ஒன்றும் பேசல. நாங்கள் அந்நிய பாஷை பேசினா தமிழில் பிரசங்கம் கேட்க முடியாது, அந்நிய பாஷையில் வரும். அல்ல இல்லையோ? அதில் அங்கே இருக்கட்டும், நல்லது தான். தீர்க்க தரிசனம் வழி எல்லாம் நல்லது தான். உன் குணம் சரியில்லை. அல்ல இல்லையோ? புரிஞ்சுதான் நான் சொல்லாது? கவனமாக இருந்துக்க, இது மேலான அனுபவமாக்கும். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். இந்த ஆவிக்கு என்ன பேரு? கிறிஸ்துவின் ஆவின்னு பேர். ஏன் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார், பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணபடி சுற்றி திரிந்தார். சரிதானே? இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தாரகம்னா இயேசுக்கு கொடுத்திருந்தா அந்த ஆவியிலே தேவன் நமக்கு தாரார். இயேசு நமக்கு அனுப்பி வைக்கிறார். சரியா? பிதாவிடத்திலிருந்து அனுப்புகிறவரும் பிதாவிடத்தில் புறப்படுகிறவருமாகிய நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவி, அது யோவான் 15:26. சரியா? அந்த ஆவியை நமக்கு தருகிறார். அதனால தான் கலாத்தியர் 4:6 குமாரனின் ஆவியை அனுப்புனார்னு எழுதிருக்கு. சரி, இப்போ என்ன புரிஞ்சோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வந்தா என்ன நடக்கணும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வந்தா அது பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும். சரிதானே? அந்த ஆவி வந்தா இயேசு கிறிஸ்துக்கு சிந்தையும் குணம் வருமா வராதா? வரணும் இல்லையா? நாங்க அதை வச்சு தானே அளக்கணும். இதுல எத்தனை டிகிரி இருக்குன்னு இயேசுவின் சிந்தை வரணும். கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் என்னது? நல்லா கவனிச்சிருங்க. இன்னைக்கு இயேசுவை பாடி ஆராதிக்கணுமா, ஆடி ஆராதிக்கணுமா, நடனம் ஆடணுமான்லாம் கள்ள கூத்துகள் நடக்கு. ஆனால் ஆதி திருச்சபையில் என்ன நடந்தது தெரியுமா? இயேசுவை எப்படி ஆராதிக்கணும்னு அப்போஸ்தலர் படிப்பிச்சல, இயேசுவின் சிந்தையை உருவாக்குனாங்க. இப்போ புரிஞ்சா? இயேசுவின் குணத்தை உருவாக்குனாங்க, இயேசுவின் சுவாபத்தை உருவாக்குனாங்க. அதான் சொல்லார், கிறிஸ்துவின் சிந்தை உருவாகிறதுக்கு நான் கடந்து கற்பவேதனைப்பட்டு பாடுபடுகிறேன். இன்னைக்கு நடக்க கூத்து நாங்கள் நிறைய பார்க்கறதுனால உங்களுக்கு சொல்லி தரணும். நான் தானே உலகம் சுத்துவேன். சரியா? இதுக்கு நடுவில் நம்ம இருக்கோம். அப்போ நமக்கு முதலாவது வர வேண்டிய காரியம் உலக நேசத்தை விட்டுரு. உலக நேசம் இருந்தா நீ தேவ பிள்ளையும் கிடையாது, பரலோக தேவனுடைய ஆவியும் கிடையாது. அவதான் எதிரின்னு சொல்லியாச்சு இல்லையா? இது ரொம்ப பிரச்சனை. இப்படிதான் சபையை நாங்கள் இப்போ பெந்தகோஸ்து சபையெல்லாம் தள்ளாடி தண்ணிக்குள்ள மூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் எங்களை அனுப்புவார்ல, இப்போ அவன் முங்கிட்டு கிடக்கான், தள்ளாடுவான். பாவம் குறை சொல்லல, கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டானு இல்லையா? மரத்தடி, தென்னடி, பனையடி, என்ன மரத்தடியோ
என்ன மரத்தடிடா சொல்றா நீ? இங்க இருக்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் எங்கன்னு கேட்டோம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லு, இயேசு சொன்ன மூலக்கல்லு, மற்றவங்க சொன்னது அடுத்த கல்லு, அது எங்க இருக்குன்னு கேட்டோம். 75-80 வயசானவர் தலைக்கு டை அடிச்சுட்டு உலகத்தை ஏமாத்திரம் தானே நீ? பெரிய சேபம் சேபம், எங்களுக்கு தெரியாத சேபமா? இவன் பிறக்க முன்னாலே சேபம் நடக்கு. திறந்த வாசலாம் திறந்து, மற்றெல்லாம் பொட்டியா கிடக்கு, பொட்டியா கிடக்கு. இந்த ஊழியங்கள்லாம் கட்டு ஆரம்பித்த காலம் எப்படி இருந்திருக்கோன்னு அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். இல்லை இல்லையா? இப்படி திறந்துருக்கு இல்லையா? எல்லாம் திறந்தான் கிடக்கு. தேவனுடைய வீடு, தேவன் அங்கேயா குடியிருக்காரு. என்ன கற்ப கிரகமா, மூலஸ்தானமா? என்னடா சொல்லுதே நீங்க? 1 Corinthiயர் 3:16 சொல்லுது இல்லையா? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில், நமக்குள்ள இல்லையா அவர் இருக்காரு? இதோ வாசல் படியை தட்டுக்கிறேன்னு இதே கதவை இல்லையாடா தட்டுறாரு. இங்க பூட்டி போட்டுட்டு எங்க போறா நீ வண்டிக்காரன் எடுத்துக்கிட்டு? உங்களுக்கு புரியுது இல்லையா? உங்களுக்கு பாசமா இருக்க பிரச்சனை. அவர் அப்படி யாராரு, எங்க இருந்து வந்தான் இவன்? முதல்ல இங்க நீங்க ஜெபிச்சுட்டு போக சொல்லு. இயேசு நாமத்தை சொன்னா ஏதாவது நடக்கும், வேண்டான்னு சொல்லல. அதுக்கு இப்படி இடரல் பண்ணு. என்னதுக்கு இடரல்? இந்த சிறியர் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறனுடைய கழுத்திலே உரலை கட்டி கடல்ல தாக்கணும். ஆட்டோரலு அம்மி சொல்லியிருக்கா? இருந்தா மரியாதையா இயேசு சொன்னது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு இடரல் பண்ணாதா இருந்து செவிச்சப்படாதா? நான் இப்படிதான் கேட்கிறேன். இடரல் உண்டாக்காத. அப்போஸ்தலர் தீர்க்க இயேசு சொன்னதுக்கும் அப்போஸ்தலர் சொன்ன உபதேசம் நான் இப்ப நேரம் இல்லை. இதுக்கு இடரல் பண்ணிக்கிட்டு இருந்து நீ என்ன ஜெபம் நடத்துவா நீ? அங்கேயா தேவனுடைய வீடு? அங்கேயா இருக்காரு அவரு? வேற இடத்துல இல்லையாமா? இது வானத்தின் வாசல். அப்படியா? இது மற்ற மார்க்கத்தில் உள்ள மாதிரில இருக்கு. மூலஸ்தானம், கற்ப கிரகம், அங்கதான் இருப்பாரு, வேற இடத்துல இருக்க மாட்டாரு. என்னடா சொல்றா நீ? அவர் வானமன சிங்காசனம் பூமி எனது பாதப்படி எப்படி கோயில் கட்டுவேன்னு கேட்காரு. அவர் எப்படி கட்டுவே நீங்க? அவங்க பண்டு ஒருவேளை பழைய ஆவிதான் திருப்பி வந்துட்டோடு எனக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு சொல்லு மருதனே, அவனை அறிவாது சொல்லிட்டு போறான். நம்முடைய தேவன், நான் சமீபத்துகிற தேவன், தூரத்துக்கு தேவன் அல்லவா, அண்ட சராசரங்களை நிரப்புகிறவரும் இல்லாரு. எங்க கோயில் கட்டுவா நீ? இதா வானத்தின் வாசல். அப்படி சொன்னாரா? எனக்கு வானத்தின் வாசல்னு ஆண்டவர் சொன்னாருன்னு எங்கே? அங்கே பைபிள் எங்கே அவர் வசனம் சொல்லுங்க. யாக்கோபு சொப்பனம் கட்டுட்டு சொல்லுன்னு இங்க ஒரு சொப்பனம் கட்டுட்டு இதுவா? அது யாக்கோபுலையா சொன்னாய்? இயேசுநாதர் சொல்லலையே. நீங்க தேவ ஆலயம்னு இல்லையா சொன்னாரு? 2 பேர் 3 பேர் இருந்தா உங்க மத்தியில தேவச்சித்தம் செய்யறவள் மத்தியில இருப்பேன்னு இல்லையா சொன்னாரு? அதனால இல்லையா இப்படி உலகம் இல்லை? நான் எவ்வளவு சபையில பாக்குறேன். இது ஒரு இடமா வாசல்? அங்க பக்கத்துல இருக்க ஒன்றும் வாசல் இல்லையா? நான் அங்க வேற மாசந்தோறும் அந்த லைன்ல ஓடி போவேன், சுத்திட்டு எனக்கு அங்கெல்லாம் ஊழியங்கள் இருக்கு, போயிட்டு வருவேன். அன்புக்குரிய பிள்ளைகளை எதுக்கு சொல்லுகிறோன்னா நம்ம கொஞ்சம் தெளிவடையுது. சரியா? உங்களுக்குள் நமக்குள்ளே தேவாலயமா வாசம் பண்றார். சரி, அப்ப அதுக்கு அடிப்படை ஏன்னா இவன் அந்த உலக நேசத்துல தான் நிக்கிறான். உலகத்துல நின்றுட்டு இயேசுநாதருக்கு வாசல்னு சொல்லலாம். இது கள்ளத்தனம் இல்லையாடா? என்ன சொல்றேன்? அவரே உலகத்தான் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல. இவ்வளவு வசனம் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் தலையில வச்சுட்டு ஆடிட்டு இங்க பாருங்கள், செபிக்கலாம் வாங்க. எங்க போனோம் செபிக்கிறதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு வீட்டில் இருந்து அறை வீட்டை போட்டு அந்தரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இப்படி தானே இயேசுநாதர் சொன்னார். அதுக்கு அந்த பக்கம் உங்க சபை இருக்கும், நான் வந்தியா ஒரு ஜெப நாளும் நம்ம வச்சிருக்கோமா? எல்லா நாளும் மற்ற நாளும் திறந்து தாராளம் நீங்க ஜெபிக்கலாம். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணு. அதுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு சபை இருக்கு, அந்த சபையில இருந்து ஜெபம் பண்ணு. இங்க இருந்து மெனக்கட்டு வண்டி யாரை எங்கேயோ போற என்னத்துக்குன்னு அங்க திறந்து கிடக்கான், இங்க பூட்டி போட்டிருக்கான். இது அக்கிரமம் தானே? இது அக்கிரமம் தானேன்னு கேட்க உங்களுக்கு புரிஞ்சா நல்லது. இது ஆண்டவரை பரியாசம் பண்ணது இல்லையா? சபையில பரியாசம், ஊழியக்காரில் பரியாசம் பண்ணது இல்லையா? அப்படி ஒரு சாமர்த்தியமான பிசாசு. அதுக்கு ஜால்ராடிக்கு அப்போ இந்த ஆளுவ எல்லாம் சொல்லுது, வேறதுங்க யாரு மற்றவர் பியாவரட்டார், மற்றவர் எஸ்னார் வேலை செய்யார், நீங்கள் மட்டும்தானோன்னா இங்கே சபைக்கு உபதேசத்துக்கு ஜனங்கள் என்ன செய்யதில்லை? இப்போ புரிஞ்சுதா? அதான் எஸ்னார் சொன்னார், கள்ளப்பாய் விழன் பிதாவின் சித்தப்படி செய்யாமல் கள்ளமாரி இருக்கான்னு இல்லை கூட்டம். பாருங்க, உங்களுக்கு நியாய தீர்ப்பு தாரேன். பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது பாருங்க. உலகத்தை ஏமாற்றி போடலாம், மனுஷரை ஏமாற்றி போடலாம். இந்த பாவப்பட்ட மக்களையும் என்ன செய்யணும்? அது கஷ்டத்தில் போச்சு. ஏசு நாமத்தில் ஜெபம் பண்ணது தப்பு ஒன்றும் இல்லை, பே போட்டு நல்லதுதான். அது யார் ஜெபிச்சாலும் நடக்குது. பே போட்டு நோய் போட்டு ஒரு பைபிளை கொடுங்க, சந்தோஷம், இருந்துட்டு போட்டு. அதுவளை சீசராக்க விடுங்க, இயேசுவை பின்பற்றணுமே. நீ பரலோகத்துக்கு போக சொல்லணும் இல்லையா? இதை கொடுத்தாச்சு, ஓகே, சமயம் போயிட்டு இருக்குது. கவனிக்கிறீங்களா? எனக்கு அதான் வந்துக்கிட்டே இருக்கு, அருவி மாதிரி வரும், நடத்தவே கஷ்டம். சரி, இப்போ பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வர சம்மதம்னா, ஆண்டவரே இந்த பொல்லாத பிரபஞ்சம் வேண்டாம், இதுவும் வேண்டாம் எங்களுக்கு, முடிச்சிருவேன். அது வெளிப்படுத்தல் 21:1, புதிய வானம் புதிய பூமியும் உண்டாயிற்று, முந்தினவில இருந்த இடமும் காணப்படவில்லை. 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். 21:4 சொல்லுது, கண்ணீர் யாவையும்
இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, அலறி அலாண்டாம். 22:3 சொல்லுது, ஆட்டுக்குட்டியாரோட சிங்காசனம் அங்கே இருக்கும், இனி ஒரு சாபம் வராது. அப்போ நமக்கு ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லா வசனங்கள் இருக்கிறது. இது நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ரெடியாகுங்கன்னு சொல்லுவார். நிலநடுக்கம் வரும் சொன்னாரா? 2000 வருஷத்துக்கு முன்னே நிலநடுக்கத்தை பற்றி அந்த ஜனங்களுக்கு என்ன அறிவு இருந்துன்னு தெரில. நான் யோசித்து பார்ப்பேன், எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் ஆண்டவர். நிலநடுக்கம் வரும், ஜனத்துக்கு ஜன ராஜ்ய சண்டை யுத்தம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு அந்த ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதுக்கு தகுதி அடைய இஷ்டம் இல்லை. நம்மளாம் பூமிக்குரியவர்களை போல சிந்திக்கிட்டு இருந்தால் நம்ம விட பரிதாபமானவர்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் எல்லாரையும் பார்க்கிலும் நமக்கு பரலோகம் தெரிஞ்சு போக முடியாமானா பரிதாபம் தானே. இந்த சத்தியம் தெரிஞ்சு எனக்கு பொல்லாத பிரபஞ்சம் தான் வேணும்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது பரிதாபம் தானே. யோசிங்க, உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் புரியுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்க சொல்லிக் கொடுங்க. இல்லை கண்ணை மூடுவது எப்போன்னு யாருக்கும் தெரியாது. நான் முடிச்சிடுறேன் வந்துடுது அது என்னதுன்னா, அது மத்தேயு சுவிசேஷம் இல்லை, சமயம் ஆகுதில்ல, 1 மணிக்கு முடிப்பீங்களோ? சரி, ஓகே. அது வசனம் சொல்லணும். ஏன்னா ஜனங்களுக்கு இருதயம் கல் ஆகி போச்சு பாருங்க. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உணர்வு இல்லை. அதனால எங்களுக்கு சில ஆயுதங்களை ஆண்டவர் தருவார். அல்ல இல்லையா? லே இப்படி போடுறான் அந்த ஆசாமி சரி வராது, இப்படி போடு. அல்ல இல்லையா? போட்டோன்னே சரி ஆயிரும். நான் நிறைய சூழ்நிலையில் நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறார்கள். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை அழைப்பை தந்ததுனால இதில் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அந்த 16:19 லூக்கா 16:19 என்ன சொல்லுது? 2 பேரை குறித்த செய்தியை சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனுஷன் இருந்தால் அவர் பெரிய ஐஸ்வர்யவான், சரிதானே? ஐஸ்வர்யவான் தானே. அனுதினமும் சம்பிரமமாய் சுகபோகமாய் வாழ்ந்தான், பட்டும் தூமி அவசரம் தரிச்சு அங்கே ஜீவிச்சு എന്നാണ് மலையாளத்தில். ஓகே, வாசனை. இன்னொருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் யார்? லாசரு எங்கே கிடந்தான்? தெருவில், பிச்சைக்காரன், சாப்பாடு இல்லை, விரணங்கள் இல்லைன்னா அது புண்கள் நிறைந்தவனாய் படுத்து கிடந்தான், சரிதானே? இப்போ 2 பேரும் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பிரசங்கிமார் பண்ண பிரசங்கத்தின் அடிப்படையில் பார்த்தா அந்த ஆடம்பரமாக வாழ்ந்தவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படி தானே அர்த்தம் ஆகணும். ஏன்னா உபாகமம் 28 முதல் 14 வசனத்தில் ஒருவன் கர்த்தரிடத்தில் பிரியமாக இருந்தால் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவாருங்கிற மாதிரி அது எல்லா ஜாதிகளை பார்க்கல மேலே வைப்பாரெல்லாம் வசனங்கள் இருக்குங்க. இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்போ புரியணும். இது ஏன் குழம்புதுன்னு கேட்டால், ஆதாமுக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, இழந்துட்டாங்க சாத்தான்ட போய். இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்ததையும் விக்கிரகாரம் செஞ்சு இழந்துட்டாங்க, புரியுதா? அதுக்கு பிறவாக புதிய நியமத்தை கொண்டு வருது. அது பழசு கொடுத்தா உருப்படலை, 2 அட்டம் உருப்படலை. இனி புதிய வானம், புதிய பூமி, புதிய இதை தீ கொடுக்க போகிறேன். நீங்கள் 2 பேதுரு 3:7-13 இப்போ இருக்க வானம் பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்கள் வந்து உரிப்போம், தேவனுடைய நீதிவாசம் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாசு காத்திருக்கப்படாதுன்னு இல்லையா சொல்லியிருக்கு. எல்லாம் முடிச்சு போச்சு, 10 தீ கொடுக்க போகிறேன்னு சொல்லியாச்சு. சாத்தானுக்கு பிடியில போய் பிரசங்கி மாதிரி இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் 2ஐயும் போட்டு குழப்பிடுது. 2ஐயும் போட்டு குழப்பி இப்போ ஜனங்களுக்கு இப்போ வடக்கும் தெரியாது தெற்கும் தெரியாமல் ஆக்கி வச்சிருக்காங்க. அது இப்போ சாசுக சாமர்த்தியம்னு எனக்கு சொல்லுவார். அது இதுக்கு ஒழுங்குது. இப்போ அங்கே இனி தகுதியான நன்மையில தருவார், அது வேண்டான்னு சொல்லலை, தகுதியான அவசியமான காரியங்கள் தருவார். இதை பெரிய ஆசீர்வாதம் பீத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சரி, இப்போ புதிய வானம், புதிய பூமி, புதிய சூழல், புதிய சரீரம். எப்படி? லூக்கா 20:36 தேவன் மரித்தோர் உயிர்த்தல் அடைய பாத்திரவான்களை பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள். புதிய சரீரம் கொடுப்பார். அவர் இருக்கிறவனும் அவரை தரிசிக்கும்படி புதிய சரீரம். 1 யோவான் 3:2. சரியா? அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு காத்திருக்கிறதுங்கிறத நமக்கு ஒரு தெளிவு வேணும் பாருங்க. அப்புறம் புருஷன்மாருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தா காரியம் எப்படின்னா விளங்கும். இப்போ அநேகருக்கு விளங்க இல்லையா? இப்போ அந்த உண்மை சம்பவத்தில் சொல்லுவார், ஐஸ்வர்யவான் இப்படி வாழ்ந்தான், அவன் கடவுள் கூட இருக்கான்னு சொல்லிட்டு கள்ளப்பிரதிக்கு வேறு சொல்லுற மாதிரி நினச்சிட்டு இருந்தான். லாசருக்கு நிலைமை தலைகளை. இப்போ 2 பேரும் கண்ணை மூடின ஒரு நாள் வந்தது. இப்போ என்ன நடந்து தெரியுமா? இங்கே ஐஸ்வர்யவானாக இருந்தவன் பாதாளத்தில் தண்டிக்கப்பட்டான். பார்த்தீங்களா? லாசரு அங்கே இருக்கிறான். உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுகிறவர்கள் பரலோகத்தில் ரொம்ப திறந்தாழ்ந்து மர்மையில் திறந்தாழ்ந்த நிலையில் இருப்பார். உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள் பரலோகத்தில் மேன்மையாக இருப்பார். இந்த அறிவை நமக்கு வேணும். நமக்கு இருந்தால் தான் இந்த இயேசுநாதருக்கு சீசத்துவத்தில் தொடர முடியும். இல்லைன்னா அங்கே பார்த்து இங்கே பார்த்து கண்ணை உருட்டி மற்றவன் எல்லாம் அங்கே இருக்கான், அவன் அந்த கோயில் கோபுரம் கட்டியிருக்கான், இந்த வீடு கட்டியிருக்கான், இதான் நமக்கு பிரச்சனை. உங்களை இப்படி தான் ஏமாத்துகிறான்.
அழிந்து போற காரியங்களை எல்லாம் பெயிண்ட் அடிச்சு அழியாத மாதிரி காட்டிடுது. இந்த உலகத்தை அழிஞ்சு போற சரீரம், அழிஞ்சு போற காரியங்கள் எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு பட்டு உடுத்தி அலங்காரம் பண்ணி அணிகலன் போட்டு அது அழியாத மாதிரி காட்டுது. கண்ணை முடுறவன எல்லாம் பீசை உருவி மணலை கொண்டு கொளுத்தி விட்டுறான்வன் இல்லையா, வரும் கட்டையில தூக்கிட்டு போறான்வன். ஒரு பெட்டி கூட செய்யல, பெரிய கோடீஸ்வரமா இருக்கு. இது என்னைக்காவது தான் நடக்கும். அது அப்படி போனாதான் சொர்க்கத்துக்கு போகலாமா, அவனுடைய மார்க்கம் சொல்லுது. ஆமா, அங்க ஆடம்பரமா போக முடியாதான், அவனுக்கு மார்க்கம் சொல்லுது. அதனாலதான் செத்தப்புறம் எந்த கோடீஸ்வரனையும் அப்படிதான் தூக்கிட்டு போகணுமா, அது இன்னொரு பக்கம். இதெல்லாம் மறைச்சு பிசாசு ஆசீர்வாதம், உயர்வு, நன்மை செத்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் சோக்கேடு, வறுமை, கட்டன், விபத்து, கொட்டுமே சகிக்க முடியல. வெளியே படம் காட்டி நல்ல பவுடர் எல்லாம் போட்டுட்டு மினிக்கிட்டு நடக்குது. வீட்டுக்குள்ள நடக்க கதையை கேட்டா வீட்டில் போய் பார்த்தா தெரியும். இதுதான் வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் இனி தள்ளப்படும். சரியா? ஏற்கனவே ஆதாம் ஏவாளை ஏமாத்தினால நீங்க சாக மாட்டீங்கன்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச ஏமாத்து இன்னைக்கு வரைக்கும் கள்ளத்தீர்க்க தரிசில வச்சு இந்த ஏமாத்து நடத்திட்டு இருக்கிறான். இதை நம்பி நிறைய பேர் அங்க போறான், மேல இடங்கள்ல போறாங்க, விசுவாசத்தை விட்டு போறாங்க, ரட்சிப்பை விட்டு போறாங்க, சபையை விட்டு போறாங்க. மனம் திரும்ப குணப்படணும்னா கேட்கறது கிடையாது. பிறகு ஏமாத்துக்கார மாதிரி காணாது, அவனும் ஏமாத்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு சாட்சி வீடியோ போடுவான். அது கேமராவுக்கு முன்னெல்லாம் கொஞ்ச நேரம் நிற்கும், வீட்டில் போனால் வேற 1000 பிரச்சனையாக இருக்கும். சிலது இங்கே சுகமாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் போனால் செத்து போவோம், அது இந்த கேமராவில் காட்ட மாட்டாங்க. 10 பேரை பிடிச்சி புஸ்தகத்தில் போட்டோம், அங்கே அது நடந்தது, இங்கே இப்படியாக ஜனங்களை ஏமாத்துது. நடக்கும், ஆண்டவருடைய நாமத்தில் நடக்கல, அடுத்து செத்து இருக்குமே. லாசர் ஒரு 4 நாள் கழிச்சு எழுப்பின பிறகு அவன் செத்து போனான், ஏசுனார் எழுப்பின பிறகு பின்ன இவனு எழுப்பினா என்ன நடக்கும்? என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி ஒரு பட்டம் பார்த்தா 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க நிறைய சந்திக்கிறோம், இப்ப எல்லாம் விலாவாரியா சொன்ன நேரம் இல்லை. ஸோ இதை ஏமாந்து அந்த படத்துக்கு பின்னால ஜனங்கள் போற இருக்க இடத்துல இரு, அவருடைய பாதத்தில் உட்காரு, கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சு மரியா தெரிஞ்சிட்டா இல்ல, கையில இருக்க வேதத்தை வாசினே. அப்போ சில அஸ்திபாரத்தை பாரு, இயேசுக்கு சீசராகும், அதுபோல நடக்கு பாரு. நிறைய நான் உங்களுக்கு முன்ன பேசுறது சர்வலோகாதிபா நமஸ்காரம்னு ஒரு பாட்டு கவிதையில், சர்வலோகாதிபா நமஸ்காரம். இந்த பாட்டு எழுதி என்னுடைய பாட்டனார் வேதமாணிக்கையர், அவருக்கு பேரன் தான் உங்களுக்கு முன்ன பேசிட்டு இருக்கேன். இது எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஒன்று முடிச்சிடுறேன். அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு அடக்க ஆராதனையில் பரலோகத்துக்கு போகிற மாதிரி பாட்டையும் பாடி அவங்க இருக்கா. அப்போ நான் கேட்டேன், இல்லை பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்னன்னு சத்தம் போடுது, இயேசுவே தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டு ஓடி போயிட்டு எல்லாம் வசனமாக்கும். அப்போ நீங்களும் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறோம், தேவைப்பிள்ள ஆகிட்டோன்னு நீங்கள் சொல்லுதிய பே. இப்போ இயேசுவே தேவனுடைய அதான் சொல்லுது. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் உங்க 2 பேருக்கும் அது சொல்லுங்க மேல. டேய், அந்த வசனத்தை ஒழுங்கா நீங்க எடுக்கணும், வெட்டி முறைச்சப்படாது. விசுவாசம் உள்ளவர்களாகி, அடுத்தது என்னது? அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளணும். இல்லை, ஏற்றுக்கொள்ளனா என்னது? ஏற்றுக்கொள்ளனா என்னது? நீங்க யோவான் 17:8 சீக்கிரம் 17:8 படிங்க. நீங்க படிக்க 2 வருஷம் படிச்சிடும். யோவான் 17:8 நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், என்னது அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா அறிந்து. நமத்துக்க இயேசு தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்று விசுவாசிக்க நல்லதுதான். இனி அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்படிச்சு நடக்கணுமா? என்ன செய்யணும்? 12:48 யோவான், என்னை தள்ளி அங்கேயே இருக்கு அந்த வசனம், ஏற்றுக்கொள்ளுதலுக்கு விளக்கத்தை பார்ப்போம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில், கடைசி நாளில் இல்ல, பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் பார்த்துடுங்க. கடைசி நாளில் மற்றவங்களுக்கு பார்க்கலாம். தேவனுடைய வீட்டில், இந்த பைபிள் வச்சிருக்க ஆளுங்க வீட்டில் என்னாரு சரிதானே? இந்த பைபிள் தானே இயேசுநாதருடைய வார்த்தை. யார் யாருக்கு வீட்டில் இந்த பைபிள் இருந்தோ அந்த ஆளால முதல்ல விசாரிப்பேன். சரியா? எங்க இப்போ முந்தி தேவனுடைய வீட்டில் முந்தி துவங்குறது இப்போ முதல்ல. அதனால கிறிஸ்தவ குடும்பங்கள் பைபிள் இருக்குது,
கூட்டத்துக்கு எல்லாம் போனாலும் பேய்க்கு பிடியில் சிக்கியிருக்கு. எந்த குடும்பம்? கிறிஸ்தவ குடும்பம். பெந்தகோஸ்தே குடும்பங்கள் சிக்கியிருக்கு. ஏன்னா இதான் சட்டை பண்ணதுனால. இப்போ புரியுதா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தைப்படி, மாதிரிப்படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசர் ஆக்கணுமா, பக்தர் ஆக்கணுமா? எல்லாருக்கும் பைபிள்லையும் தெளிவு தானே அது. சரி, யோவான் 4:1 சொல்லுது, இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போ சீசராக்கி தான் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், சீசராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். பக்தராக்கி கொடுக்க சொல்லல இல்லையா? நாங்கள் இப்படி தான் பேசணும். ஏன்னா நிறைய இயேசு பக்த கூட்டங்கள் எங்களுக்கு தெரியும், தான் நிறைய பார்க்கல. இயேசு மேல் பக்தர் உள்ள கூட்டம் நிறைய இருக்குங்க. சீசரில் எத்தனை பேருன்னு கேட்டேன். இப்போ சீசராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் சொல்கிறார்ல. சீசி தான் இருந்தாங்க, அவங்க தான் பிறகு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டால் அந்தியோகியாகல. சரியா? யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின் செல்லணும். பின் செல்லுகிறது, அவைகளை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவைகளை தான் என் கையில் வச்சிருக்கேன், அவைகளை பறிச்சுட விட மாட்டேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அல்ல இயேசு இயேசுன்னு சொல்லு அநேக ஆளுகள், இயேசு ஆராதனை பண்ணுகிற ஆளுகள்லாம் பல சிக்கலில் மாட்டவனுடைய ரகசியம் இப்போ தெரிஞ்சான்னு கேட்டேன். பேர் கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? பேர் கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். அவைய ஒரு 4-5 தலைமுறை பாரம்பரியமாக. அதனால அங்கே உள்ள விடுவாங்களா பரலோகத்தில்? அதெல்லாம் இருக்கட்டும். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை விழுந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். இப்படி ஆக்கம், இப்படி ஊழியங்களை வச்சு ஆத்துமாக்களை கஷ்டப்பட்டு ஆதாயப்படுத்தினாங்க. அதுக்கு இடையில அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து அப்படி இல்லை பாருங்க, இப்படி இல்லை பாருங்க, நான் பெயிண்ட் அடிச்சுட்டு பரலோகத்துக்கு போகிறேன், நீ பரலோகத்துக்கு போன எனக்கு சொன்னது எங்கள்கிட்ட. ஏசுநாதர் சொல்லுவார், நான் தான் சாட்சி கொடுப்பேன் 3-5 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சாட்சி கொடுப்பேன், தோத்த பயலுக்கு கொடுப்பேனா? அப்படி தானே நிறைய வசனம் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு நம்முடைய ரட்சிப்பில் ஒரு தெளிவு வேணும். பணம் இல்லாட்டாலும், சுகம் இல்லாட்டாலும், வீடு இல்லாட்டாலும், ஒன்றும் இல்லாட்டாலும் நமக்கு என்ன வேணும்? நம்முடைய ரட்சிப்பில் தெளிவு உறுதி வேணும். இதை மற்றவங்களுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதுக்கு இப்போ ரட்சிப்பத்தை ஈஸியாக வந்துடும் பாருங்க. நாங்கள் இப்படி கொண்டு போகும்போது சபையில் எழுப்புதல் உண்டாகுது, உணர்வு உண்டாகுது.